நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். இதையடுத்து முன்னாள் படை வீரர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, வருவாய்த்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, தாட்கோ, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வனத்துறை, நம் வாழ்வும் வாழ்ந்து காட்டும் திட்டம் ஆகிய 10 துறையின் கீழ் மொத்தம் 40 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,11,063 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், அதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் உட்பட அனைவருக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். பிரதீப் பலூன்களை இதோ பறக்கும் காட்சி. மூவர்ண பலூன்கள் உயர பறப்பது போல நம் வாழ்வும் வண்ணமயமாய் ஒளிரட்டும் என்ற பலூன்களும் சமாதான புறாக்களும் கொண்ட நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தாலும் வீரத்தாலும் நேர்காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நம் சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து திருக்கோவூர் காவல் நிலையம் தலைமை காவலர் திரு கே கணேசமூர்த்தி. கலையரசி மேடம்